Hi friends, you are welcome to Yummy and Fashion Zone. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு மீன் குழம்பு பார்க்குறோம். சீக்கிரமாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம மீன் குழம்பு நிறைய மெத்தடில் செஞ்சாலும் இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். சீக்கிரமாக எப்படி வஞ்சரம் மீன் குழம்பு வைக்கலான்றதை பார்க்கலாம். நான் குயிக்காக செஞ்சு காமிக்கிறனால இப்போ நான் ட்ரை ரோஸ்ட் எதுவும் பண்ணுறதில்ல, டைரெக்டாக ஆயிலில் போட போகிறேன். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் எதுவும் டிஃபர் வராது. இப்போ நான் டைரெக்டாக ஆயிலே ரோஸ்ட் பண்ணிடுறேன். வர மிளகா 7லேருந்து 8, வெந்தயம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், அப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன். இது எல்லாமே சிம்மில் வச்சு ஆட் பண்ணுங்கள். தனியா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெப்பர் 1 ஸ்பூன், கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நல்லாயிருக்கும். பூண்டு 1, ஒரு முழு பூண்டு எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்ததுனால. இதெல்லாமே நான் சிம்மில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். தேங்காய் 1 கப்பு. நம்ம நார்மலாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதெல்லாமே பேஸ்ட் பண்ணுவோம் பவுடர் ஆக்குறதுக்கு. நான் டைரெக்டாகவே பண்ணிக்கிறேன். இப்போ அதெல்லாம் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 யூஸ் பண்ணிக்கலாம், பெருசாக இருந்தால் 1. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம வரமிளகா ஆட் பண்ணியிருக்கனால அது டேஸ்ட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்கள் வீட்டில் எப்படி மிளகா யூஸ் பண்ணுறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சில்லி பவுடரும் தனியாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா இதை நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் அசஃபோடேட்டா பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே பேஸ்ட்டாக பண்ணிட்டதுனால சாப்பிட்றதுக்கு அந்த நடுவில் குப்பை மாதிரிலாம் எதுவும் வராது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு சால்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணி 1 கப் போடுறேன். புளித்தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா கொதி வருது இல்லையா, அதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறோம். இது சின்ன சைஸில் இருக்கிற வஞ்சரன்றதுனால நான் அங்கங்கே ஆட் பண்ணுறேன். இதே நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா லைன் பை லைனாக அடுக்கிட்டு வாங்க, இல்லைன்னா ஃபிஷ் உடஞ்சிரும். மீன் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் போடும் போதே இந்த மாதிரி லைனாக அடுக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் அது திருப்பி விடும்போது உங்களுக்கு வசதியாக இருக்கும், இல்லைன்னா ஃபிஷ் உடஞ்சி போயிடும். இப்போ நான் மீனெல்லாம் திருப்பி விட்டுட்டேன். ஃபைனலாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா எப்படி இருந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.